ஆ வந்துருச்சு. வருதா? ஆ சூப்பர் ஜெய், ஸ்மார்ட்டா இருக்கீங்களே, பின்னாடி எல்லாம் தெரியும். வேற லெவல் ஜெய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பையன் எப்படி இருக்கான்? How is all பையன் going? உங்களோட இது நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ உங்களோட யூடியூப் சேனல்ஸ் பரவாயில்லையா? ஃபாலோ பண்றீங்க அப்பனா? ஃபாலோ பண்றேன். சரி, ஓகே. வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒர்க்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் பெரிய ஒன்றும் இது இல்லை. ஓகே தான், நார்மல் ஒர்க் தான். அந்த இன்டர்சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் அது எதுவும் ட்ரை பண்ணீங்களா? லோன் பேசிஸ் லோன் பேசிஸ் எனக்கு வந்து அது இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. சரி, நம்ம இங்க இருக்கோம், இங்கேயே பண்ணிட்டு பண்ணுவோம். ஓகே ஓகே, சரி. அது வந்து எனக்கு அது இதா இருக்கும்னு எனக்கு தோணல. ஓகே ஐம் ஓகே வித் லாங்குவேஜ் இயர். லாங்குவேஜும் எனக்கு ஓகே தான். ஸோ ஓகே ஓகே, எதுவும் நான் மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் இங்கே செட் ஆயிட்டீங்க இப்போ? செட் ஆயிட்டேன். உடம்புலாம் இப்போ பரவாயில்ல? எப்படி? பரவாயில்ல. நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா ஆமா, அது கொஞ்சம் இம்பாக்ட் ரொம்ப இதா இருந்துச்சு, எனக்கு டிராஸ்டிக்கா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஓகே தான், இப்போ ஓகே இதாயிருச்சு. டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ மெயினா இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சேனல்ல இருந்து இந்த ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்காக சில விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எப்போதுமே சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அப்படின்னு போவோம். அந்த ஸ்டெனோகிராஃபர்ஸ் வந்து யூஸ்வலாவே சைட் லைனாவே இருக்கும். ஆமா, அது நீங்க தான் பைபாஸ் பண்ணி போயிட்டு எப்போதுமே நம்ம ரூம்ல நீங்க படிக்கும் போது கூட நீங்க மட்டும் தான் தனியா ஸ்டெனோகிராஃபர் படிச்சிட்டு இருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லவே இல்லை, இருங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுறேன். திஸ் இஸ் ஜெய்கோஸ். என்னுடைய ரூம்மேட்டா இருந்தாரு. நாங்கெல்லாம் வந்து எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எல் படிச்சுட்டு இருக்கும்போது இவர் மட்டும் தான் ஸ்டெனோ படிச்சாரு. ஆனா பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அது நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா பத்தாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சேர்ல உட்காந்துட்டு காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் வரைக்கும் அதுல உட்காந்துட்டு அவர் அந்த டைப்பிங், அந்த ஸ்கில் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. ஒன்ஸ் அவர் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே பயங்கர ஹாப்பி. ஓகே, ஒரு மனுஷன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்பவே எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண ஜெய்கோஷ். வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. எனக்கு இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ மனோஜ். ஆக்சுவலா அந்த சேர் டேபிள்லாம் வந்து நான் வந்து அடிச்சு வாங்கிக்குவேன் அவங்க கிட்ட. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹரி வந்து ஓட்டி ஓட்டிட்டு இருப்பான். ஏன் சேர்றா அது அப்படின்ட்டு யோசிப்பா, ஐடியா பாப்பா அப்படியே சரி விடுறா படிக்கட்டும் அப்படின்ட்டு. சரி, பட் ஆனா உண்மையிலே ஆமா, இப்பவும் நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டே இருப்பேன், அவர் எப்படி அந்த சேர்ல உட்கார்ந்துருப்பாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆக்சுவலா இப்போ நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும் போது தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் இருக்குமா, நம்மளோட இந்த இந்தியால வந்து இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு நான் கத்துப்பேன். அதுல வந்து நான் எஸ்பெஷலா நான் பார்த்தது வந்து என்னன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒரு விஷயம். அவங்க என்னன்னா இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அவங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்குவாங்க. அவங்களுக்காக என்னென்ன தேவையோ அந்த மெஷினரிஸா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்காகவே அவங்க ஃபண்ட்ஸ் போட்டு பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நாம அந்த ரூம்ல இருந்தது, ஜீவன் என்ற ரூம். யாருக்கு என்ன படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னா ஃபார்மர்ஸ்னாலும் அவங்களுக்கு எதுவும் இல்லாதவங்க அந்த மாதிரிதான் இப்ப ஃபார்மர்ஸா இருப்பாங்க. பெருசா பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க. நாமளும் அந்த மாதிரிதான் பெருசா பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க தான் நம்ம அந்த ஜீவன்ல வந்து இருப்போம். அந்த ஒரு இதுக்காக நாம வந்து அப்போ வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு வந்தோம். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த அளவுக்கு இது இல்லாம, சோ அதுக்கு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாத மாதிரி ஃபோக்கஸ் வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு உட்காந்து படிக்க இடம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் நீங்க வந்து அந்த ஜீவனே வந்து எடுத்துட்டு வந்தீங்க. செப்பரேட்டா ஒரு இது எடுத்துட்டு வந்து அந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு எல்லாம் படிக்கிறதுக்கு அங்க வச்சு படிக்கலாம் அப்படின்ட்டு. சோ அதுல வந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்க. நீங்க வந்து சொன்னீங்க ஜெய்கோஸ் ஓகே பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க வந்து படிக்கீங்க அப்படின்னு. அது வந்து ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே அங்க வந்து படிக்கிறவங்க அங்க
எல்லாரும் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஓகே அவங்கள பார்த்து நான் படிக்க, என்ன பார்த்து அவங்க படிக்கிற மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா இப்போ வந்து டைப்பிங்ன்றது ஒரு குரூஷியலாவே ஆயிப்போச்சு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும். அந்த டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 3 months 4 months அந்த ஸ்டெனோ அங்க வந்து இன்ஸ்டிடியூட், அது ஒரு இன்ஸ்டிடியூட் அங்க லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல பண்ணிட்டு அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் கிடைச்சிச்சு. அதை எடுத்துட்டு வந்து நான் ரூம்ல கொடுத்து எல்லாத்துக்கும் பைரேட்டடா, வந்து இட் இஸ் பைரேட்டட் இல்லீகலா இருந்தா கூட சரி, நம்மகிட்ட அந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்க முடியலன்னா கூட அதை வச்சு பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு தம்பி இவன் கூட பிரவீன் அவனுக்கும் நல்ல இதாச்சு. ஹரி அவனுக்கும் எல்லாருக்குமே அதுல பாலு எல்லாருமே இப்போ ரயில்வேஸ்ல இருக்கிறாங்கல்ல, அதுல டைப்பிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. அதனால குரூஷியலான ஒரு ரயில்வேஸ் என்னும் போது நமக்கு வந்து எல்லாமே டைம் இஸ் ஆஃப் எசன்ஸ் தான். ரயில்வேஸ்ல ஹரி வந்து அந்த மேனேஜரா இருந்தாலும், நம்ம தம்பி வந்து அக்கௌண்ட்ஸ் பாக்குறதா இருந்தாலும், பாலு அது பாக்குறதா இருந்தாலும் எல்லாமே டைம் இஸ் ஆஃப் எசன்ஸ் தான். வந்து அவங்க அது வந்து பார்த்துதான் ஆகணும். ஸோ அதுக்கு டைப்பிங் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நான் என்ன ஒரு பெரிய ஹேக்கரா நினைச்சுக்கிட்டு ஒரு தரணும் அது. ஆமா நான் வந்து சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டு கொடுத்தேன் எல்லாம் இது பண்ணோம் அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன், ஸ்டெனோகிராஃபருக்குள்ள எப்படி வந்தேன். ஆமா, அதை நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் வந்து நீங்க வழக்கத்தை விட்டுட்டு எல்லாருமே சிஜிஎல்னு போய்கிட்டு இருக்கும்போது ஏன் ஸ்டெனோ எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? அதுக்கு ஒரு இது சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய கேள்விகளை நான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கிறேன். ஷிவர் மனோஜ், பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான், பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் ஐ எம் த ஒன்லி சன் வீட்டுக்கு. ஸோ நீங்க வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ், நான் வந்து நிறைய மேங்களூர் அது வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிறது ஒரே ஒரு சன்னு, சரி சும்மா அந்த மாதிரி போயிட்டு. இதுக்கு முதல் காரணம் வந்து என்னோட அக்கா தான், நீ படி உன்னால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க் பண்ணி விட்டாங்க. நானும் படிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பேங்கிங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுல இருந்தேன். அப்போ ஒரு பேங்க்ல தெரிஞ்சவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். அவர் வந்து முத்துக்குமரன் SBIல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு கிளர்க்கா. அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. நானும் வந்து ஃபினான்ஷியல் அதெல்லாம் ரிலேட்டடா படிச்சது ஒன்றும் கிடையாது, நானும் என்ஜினியர் தான், நானும் இந்த மாதிரி பேங்கிங் செக்டார்ல தான் இருக்கு. பேங்கிங் செக்டாருக்கு வரணும்னா எனி டிகிரிஸ் ஓகே, ஐபிபிஎஸ் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த மாதிரி நேஷனலைஸ் பேங்க்ஸ்ன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவரே தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி SSCக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, நீங்க பேங்கிங் போவாதீங்க SSC போங்கன்னு சொல்லிட்டு. SSC நீங்க பண்ணணும்னா நீங்க எங்க வீட்டுல வச்சு பண்ணாதீங்க, உங்களுக்கு நீங்க பேங்க்ஸ்ல கொஞ்சம் லேக் ஆகிறது எனக்கு தெரியுது. நான் அவரு தான் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஒரு கான்செப்ட் வந்து 2-3 முறை நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு வந்து இதாகும். ஸோ அதனால இன்ஜினியரிங்ல எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணது. அது இப்போ வந்து எல்லாமே கால்சி இல்லாம எல்லாமே சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் குவைட் திஸ் திங். அப்புறம் கம்மிங் பேக் டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு எல்லாம் கை வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அவர் சொன்னாரு நீ மேக்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் நீ வந்து இங்கிலீஷ் நல்லா பண்ணாலும் இருக்கும்னாரு. அப்புறம் தான் நான் வந்து ஐ மூவ் டு சென்னை வந்துட்டு ஒரு 10 நாள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன் அங்க. அப்புறம் தான் வந்து சடனா அந்த இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, டயர் 1 முடிஞ்சு அப்ப ரிசல்ட் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் நான் வந்தேன். எனக்கு இனிஷியலா எனக்கு தெரியாது டயர் 1 பத்தி. இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன். எனக்கு ஐ டிடன்ட் மேக் டு டயர் 2. ஆனா அங்க என்ன ஆச்சுன்னா, அந்த இன்ஸ்டியூட்ல வந்து டயர் 2க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம், பசங்க வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து நான் உங்களை மீட் பண்ணேன். ஞாபகம் இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து இருந்தீங்க, பிரதீப் சார் கிளாஸ். இன்னொருத்தன் கூட இருந்தான்ல, அவன் பேர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. நீங்களும் அந்த பையனும் தான் இருப்பீங்க. அவன் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணல, பாதியில போயிட்டான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்படித்தான். சோ அந்த இதுலதான் ஆக்சுவலா பிரதீப் சார் வந்து நல்லா மேக்ஸ் டீச் பண்ணுவாரு. பிரதீப் சார் நல்லா மேக்ஸ் டீச் பண்ணிட்டு பிறகு அவர் வந்து CHSL வேலை கிடைச்சு போனாருன்னு நினைக்கிறேன். அவரு டீச் பண்ணாரு. அந்த டீச் பண்ண தருணத்துல அப்போ நான் வந்து எல்லா SSC எக்ஸாம்ஸ்க்கும் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். டீச் பண்ணும்போது நான் உங்களை மீட் பண்ணேன். அப்பதான் டைரக்டா டயர் 2 கிளாஸ் தான், மேத்ஸா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், டயர் 2 கிளாஸ் தான் போது அப்பதான் வந்து உங்களை மீட் பண்ணேன். அப்புறம் என்ன டவுட்டா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன், நீங்க தான் வந்து சொல்லுவீங்க மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. டயர் 2 நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தீங்க, நீங்க டயர் 2க்கு செலக்ட் ஆயிருந்தீங்க, உங்கள்கிட்ட மார்க் இருந்தது அந்த டைம். ஸோ அப்போ பண்ணும்போது எல்லாமே மொத்தமும் உங்ககிட்ட தான் கேட்கறது, நீங்க தான் வந்து மேக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே எனக்கு சொல்லிட்டு இருப்பீங்க.
அந்த டைம்ல வந்து பிரதீப் சாரோட கிளாஸ் ஒரு நாள் இருந்துச்சு. பிரதீப் சார் வந்து ரொம்ப லேமேன் லாங்குவேஜா சொல்லுவாரு. 1 2 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி இது பண்ணுவாரு. அதனால அந்த கிளாஸ் எனக்கு பிடிக்கும். அந்த டைம்ல நான் அப்ளை பண்ணியிருந்த ஸ்டெனோ எக்ஸாம் வந்தது, ரிட்டன் எக்ஸாம். நான் வந்து அவரோட கிளாஸ் பார்க்கணுன்றதுக்காக அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கே நான் போகல, ஸ்டெனோ எக்ஸாம்க்கே. அவரோட கிளாஸ் தான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து அவங்க அந்த இன்ஸ்டியூட்ல அவங்க வந்து அப்புறம் கொஞ்சம் எஃபெக்டிவா நல்லா டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஏதாச்சும் இங்கிலீஷ்க்கும் கொடுப்பாங்க, இதுக்கும் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்க்கு ரொம்பவே நல்லா டீச் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே புரிஞ்சிடுச்சு அந்த கிளாஸ்ல. எனக்குன்ட்டு ஒரு நல்ல ஒரு எந்த கொஸ்டின் எடுத்தாலும் சால்வ் பண்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் மீன்ஸ் எந்த இதா இருந்தாலும் எந்த டாபிக்கா இருந்தாலும் என்னால பண்ண முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு தாட் ஓடிட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டெனோ எக்ஸாம் கொடுத்தோம், நம்ம அதுக்கு போல, சரி போய் பார்த்துருந்தா ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான் ஸ்டெனோ எக்ஸாம் அப்போ எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து சிஜிஎல் ஆஸ்பிரண்டா இருந்தாலே அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. எழுதியிருக்கும் போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஸ்கில் தெரியலையே, ஸ்கில் தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஜாப்ல போயிருப்பேன். டயர் 2ல அவங்க வரல, அப்போ டயர் 2 அவங்களுக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாம அப்ப டயர் 2 முடிஞ்சு ரிசல்ட் வரணும்னாவே ரொம்ப இது அது ப்ராசஸ் இட்செல்ஃப் இஸ் எ பனிஷ்மென்ட். அப்போ அந்த இது அது வந்து அதனால இவங்க சொல்ற இந்த இது வந்து எனக்கு நல்லாவே இது கேட்டுச்சு. அப்படி ஓகே ஸ்டெனோ அப்படி ஒண்ணு இருக்கு, இல்ல நாமளும் எழுதியிருந்தா நம்ம எவ்வளவு வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டயர் 2 தானே படிக்கிறோம். இப்ப டயர் 2ல வந்து ஸ்டெனோக்கு மேக்ஸ் வராது. அப்போ இங்கிலீஷ்க்கு நம்ம ரெடி ஆயிட்டோம், ரீசனிங்க்கும் நம்ம ரெடி ஆயிட்டோம். ஸோ அப்போ இதுதானே போதும், அப்போ ஜிஎஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஜிஎஸ் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அது எல்லாமே அந்த லூசன்ட் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த லூசன்ட்ல வந்து எல்லாமே நான் வந்து படிச்சுட்டேன். ஸோ ஆப்வியஸா இந்த 3 ஏரியாஸும் நீங்களும் வந்து நல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருவீங்க அவங்களுக்கு, இப்போ உங்களோட ஆஸ்பிரன்ஸ்க்கு. அதாவது அப்போ இப்போ லேர்னர்டு ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 3தோட இது, அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்ட்டு. புதுசா வர ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து இது 3 தெரியாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நமக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படி அந்த விளிம்புல இருக்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கும் புதுசா வர ஆஸ்பிரன்ஸ்க்கும் என்ன இதுன்னா, மேக்ஸ் தான் ஒரு ப்ராப்ளமா அவங்க வந்து ஒரு மாதிரி இதா நினைப்பாங்க. மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் மேக்ஸ் இந்த மேக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 16-17 டாபிக்ஸ் வருமா, 16-17-18 டாபிக்ஸ் வரும். அவங்க அந்த மேக்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்டெனோக்கு வந்து ஒரு லாங்குவேஜா, புதுசா ஒரு லாங்குவேஜே கத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் அப்படிதான் நினைச்சேன். சரி ஓகே, நம்மளுக்கு இல்லாம போறது வந்து இந்த ஸ்டெனோ ஸ்கில் தான். அதுவும் இல்லாம அப்போ அஜய் அண்ணன் இருந்தாரு. அஜய் அண்ணன் அவருமே என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு வந்து ஸ்டெனோ எக்ஸாம் எழுதிட்டாரு, ஸ்கில் மட்டும் தான் அவருக்கு குறையா இருந்துச்சு, அது மட்டும் தான் லேர்ன் பண்ணாம இருந்தாரு. அப்போ அந்த டிடிஎஸ் ப்ராசஸ்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்கில்லுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க, டைம் எடுத்துப்பாங்க. ஸோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த டியூரேஷன்லேயே நான் போய் ஸ்கில் கத்துட்டு நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. அப்பதான் நான் அவர் மீட் பண்ணேன். அவர் நான் மீட் பண்ணவே உங்களோட இதுலதான், உங்களோட அந்த டீம் வச்சு இது பண்ணுவீங்க, அந்த இதுலதான் நான் மீட் பண்ணேன். அப்போதான் அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த சிஜிஎல்க்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட் பார்ட்டிசிபென்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டெனோலயும் இருக்கு. அதுல சோ நீங்க வந்து போனீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா சிஜிஎல் ரேங்க்லயே நீங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன விஷயம்னா 2 இதுதான், இதுலயும் போயிடலாம், அதே டிபார்ட்மெண்ட் தான். ரெண்டாவது என்னன்னா, நமக்கு லேக் ஆகுது ஸ்கில் மட்டும்தான், ஸ்கில்லும் கத்துக்கலாம். ஏன்னா அவரே வந்து நம்பிக்கையா போயிட்டாரு, மார்க்கும் ஸ்கோர் பண்ணிட்டாரு, அந்த டைம் டியூரேஷன்ல ஸ்கில்லே கத்துக்கிட்டு கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இதுதான் இப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அது ரெண்டும் ஒரு ஸ்பார்க் பாயிண்டா இருந்துச்சு. ஈவன் தோ நான் இப்ப சிஜிஎல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மேக்ஸ் நான் அப்ப மேக்ஸ் ஃபுல்லா படிக்கல. அதாவது நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா சிஜிஎல் தான் படிச்சிட்டு இருந்தீங்க. அது இருக்கும்போது இந்த ஸ்டெனோவை பத்தின இது வந்து கேள்விப்படுறீங்க அப்பப்போ. அதுக்கப்புறம் தான் உங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெனோல இறங்குறீங்க, கரெக்டா? ஆமா. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பசங்க நிறைய பேர் ஒரு குழப்பத்துலதான் இருக்கிறாங்க, நம்ம சிஜிஎல்லே போயிடலாமா இல்ல இந்த லைன் எடுக்கலாமா. பட் நீங்க சொன்ன மாதிரி எப்படி மேக்ஸுக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒண்ணு பண்ணணுமோ அதே மாதிரி ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்டையும் படிக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜை கத்துக்கிற மாதிரி நீங்க பண்ணணும்.
2 எக்ஸ்ட்ரீம்ல ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணணும் கன்ஃபார்மா. ஆமா. இது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அதுக்கப்புறம் அவர் சொன்னாரா, சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அது அப்புறம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்துச்சு. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த எக்ஸாம் முடிச்ச உடனே போயிட்டு ஜாயின் பண்றோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். சோ இதுதான் வந்து நான் போயிட்டு ஜாயின் பண்ண. இங்க இது சென்னையில தானே ஜாயின் பண்ணீங்க? நம்ம அங்க ஸ்டெனோகிராஃபர்ஸ் அந்த இன்ஸ்டிடியூட்ல தான் ஜாயின் பண்ணேன். அப்போ இப்ப வந்து என்னன்னு பார்த்தா, இப்ப எனக்கு தெரியாத ஒரு விஷயம் திடீர்னு என்ன வந்துச்சுன்னா, டைப்பிங் தெரியணும் ஸ்டெனோக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஸ்டெனோக்கு டைப்பிங் தெரியணுமா? ஓகே, எனக்கு வந்து சஃபிஷியன்ட் டைம் இருந்துச்சு அந்த டைம்ல. நான் என்ன பண்ணேன்னா, அந்த கிளாஸ்க்கும் பேசிக்ஸும் நான் லேர்ன் பண்ணேன். ஆஸ் வெல் இதுவுமே நான் பண்ணேன், டைப்பிங்கும் நான் போனேன். அந்த மெஷின்ல அதுதான் வந்து ரியல் டைப்பிங். அந்த மாதிரி மெஷின்ல நான் போயிட்டு பண்ணேன். ஸோ இப்படிதான் நான் வந்து என்ட்ரி ஆனேன். அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு வந்து என்ன இதாச்சுன்னா, இந்த ஸ்டெனோ பேசிக்ஸ், இது நம்ம லேர்ன் பண்ற இந்த பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்கா அந்த ஃபவுண்டேஷன் போட்டு லேர்ன் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த இது எனக்கு தோணுச்சு. அதுதான் வந்து எனக்கு அங்க கைட் பண்ணதும் அவங்க அதுதான் சொன்னாங்க, பேசிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பேசிக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதுதான் நம்மளை காப்பாற்ற போகுது, அதுதான் நம்மள வந்து லைஃப் லாங்கா இது பண்ண போகுது. உங்க ஆஸ்பெக்ட்ல அந்த பேசிக்ஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு ஐடியல் டைம் அப்படின்னா எவ்வளவு நாள் நீங்க சொல்லுவீங்க? அதுதான் சொல்றேன் நான். அந்த இது நான் வந்து அந்த கரெக்டா அந்த ஃபில்டர் பண்ணிட்டு நம்மளோட இந்த டைம் தான், இதுதான் நம்மளோட பஃபர் டைம். அந்த பஃபர் டைம் என்னன்னா 4 monthsல கத்துக்கணும். நாம 4 monthsல கத்துக்கணும். 4 monthsல கத்துக்கணும்னா அவங்களே வந்து அந்த இன்ஸ்டியூட்லயே சஜஸ்ட் பண்ணாங்க ஒரு புக். அதாவது 140 எக்ஸசைஸ் தான் இருக்கும் அந்த புக். அந்த 140 எக்ஸசைஸ்லயே 135 எக்ஸசைஸ் பண்ணா போதும், அதுக்கப்புறம் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன சொன்னீங்க? 140 எக்ஸசைஸா? 140 எக்ஸசைஸ் தான் இருக்கும் அது. அந்த புக் ஓகே. நார்மலா இருக்கிற புக், ஸ்டாண்டர்ட் புக்ல எவ்வளவு எக்ஸசைஸ் இருக்கும்? நார்மலா இருக்கிற புக்ல வந்து அவங்க இவ்வளவு பெருசா கொடுப்பாங்க. சம் 190 200 எக்ஸசைஸ் சம்திங் இருக்கும். ஓகே ஓகே. இது இந்த புக் பேர் எதா சொல்லுங்க, பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நியூ எரான்னு சொல்லிட்டு வரும். நியூ எரா, பிக்மேன் நியூ எரா ஷார்ட் ஹேண்ட். பிக்மேன் நியூ எரா ஷார்ட் ஹேண்ட். ஆமா. சோ இதுல வந்து 140 எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஆமா. ஆனா நம்ம ஸ்கில் டெஸ்டுக்கு அதுவே போதுமானது அப்படின்னு சொல்றீங்களா? ஸ்கில் டெஸ்ட்க்கு இல்ல, ஷார்ட் ஹேண்டுக்கே அதுவே போதுமானது, அவ்வளவுதான். ஓகே. அத வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதுதான் அந்த புக் நியூ எரா. ஓகே. காமிக்கும். சோ ஓகே, இது ஒரு இத வச்சு நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஜெய், இப்போ இந்த புக்கை முடிக்கிறதுக்கு நான் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஸ்டெனோ, நான் ஒரு பிகினர்னா எவ்வளவு நாள் ஆகும்? அது கரெக்டா உட்காந்து ஃபுல்லா பர் டே 4 hours 5 hours பண்ணா பேசிக்ஸ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாக்க, நான் பொய் சொல்லல, எழுத வேண்டியதான் இருக்கும். மேக்ஸுக்கும் எழுத வேண்டியதா இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். என்ன ஒரு வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும்னா, மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும், இதுக்கு அப்படிலாம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் வந்து லாஜிக்கல் ரீசனிங், லாஜிக்கலா ஒரு விஷயம் இருக்கும், அந்த இருக்கும் கண்டிப்பா. சோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து மேக்ஸ் கத்துக்கிட்டு வேலைக்கு வந்த அப்புறம் நீங்க அது யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா எனக்கு தெரியல. பட் இது கத்துக்கிட்டா இது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே ஓகே. அந்த ஆங்கிள் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதான் கேக்குறேன், ஒரு 4 months போதும் பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு? கண்டிப்பா. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்கிறாங்க பண்ணாலே 4 months 4 monthsல பேசிக்ஸ் கத்துக்கலாம். அத வச்சு ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஸ்கில் அதுக்கப்புறம் அது வந்து கத்துக்கிற பேசிக்ஸ் கத்துக்கிறது வரைக்கும் தான். அந்த கத்துக்கிற நான் எதுக்கு முன்னாடி அந்த இது நான் சொன்னேன் அப்படின்னாக்க, அதை வச்சுதான் நம்ம வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாவே இது பண்ண போறோம். பேசிக்ஸ் வச்சுதான் நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம அடுத்து பிராக்டிஸ் பண்ணவே போறோம். இதுல வந்து என்னன்னா, நாம அந்த பேசிக்ஸ் அந்த பேசிக்ஸ் நம்ம கத்துக்கிட்டாலையும் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அவங்க எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு போறதா இருந்தாலும் எல்லாமே வந்து ஜுடிஷியரி ரிலேட்டடா தான் வரும். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஜுடிஷியரி ரிலேட்டடா தான் வரும். சோ அதுக்கு வந்து இது ஒரு சரியான பாயிண்ட். ஜுடிஷியரி ரிலேட்டடா வேர்ட்ஸ் நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிடணும். ஆமா.
நீங்க எதுல போனாலும் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் போனாலுமே வந்து கண்டிப்பா இந்த நம்ம வந்து புட் அப் வித் ஹையர் அத்தாரிட்டிஸ் தான். கமிஷனர்ஸா இருக்கட்டும், ஜாயிண்ட் கமிஷனர்ஸா இருக்கட்டும், அதுல இருந்து அதிகமான ஒரு கமிஷனர்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட தான் நம்மள வந்து பிஏவா போஸ்ட் பண்ண போறாங்க, இல்ல ஸ்டெனோவா போஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ரிலேட்டடா இந்த நாலேஜ் இருக்கணும் நம்மளுக்கு. இது நம்ம பண்ணிதான் ஆகணும். ஸோ 4 மந்த்ஸ் இது முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து நம்ம வந்து என்னன்னா அந்த ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் மாதிரியே இதுவும் வந்து ஒரு ஸ்பீடு இருக்கும். இப்ப நாம பேசிட்டு இருக்க வேர்டு வந்து நிறுத்தாம பேசுறோம் அப்படின்னாக்கா 150 வேர்ட்ஸ் 160 வேர்ட்ஸ் பெர் மினிட் நம்ம பேசுவோம். ஓகே, அதிகபட்சமா சொல்றீங்களா? இல்ல இப்போ நீங்க நியூஸ் வாசிக்கிறாங்க இல்லையா? நியூஸ் வாசிக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா அந்த மாதிரி இருக்கும். அந்த 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 இதுல இருக்கும் 170 வேர்ட்ஸ் 180 வேர்ட்ஸ் பெர் மினிட் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா நம்ம இந்த ஸ்கில் டெஸ்ட்க்கு 80 வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ் அவ்வளவுதானே தேவைப்படும். 80 வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ் அது மட்டும் தான் தேவைப்படும். ஓகே, அந்த தேவைப்படும்ன்ற போது நம்ம பேசிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து பண்ணா போதும். இப்போ வந்து 800 வேர்ட்ஸ் தான் கொடுக்க போறாங்க, 1000 வேர்ட்ஸ் தான் கொடுக்க போறாங்க. நாம இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். 800 வேர்ட்ஸ் 1000 வேர்ட்ஸ் போது ஓகேங்களா? இப்போ மேக்ஸ்ல 100 क्वेश्चंस கொடுக்குறாங்கன்னா 100 क्वेश्चंसமே கஷ்டமா இருக்க போறது இல்ல. 15 क्वेश्चंस 20 क्वेश्चंस அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இதுலயும் 800 क्वेश्चंस கொடுத்தாங்கன்னா 800 क्वेश्चंसல 800 வேர்ட்ஸ் 800 வேர்ட்ஸ்ல நம்ம 700 வேர்ட்ஸ் வந்து பேசிக் அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மிங் வேர்ட்ஸ் இதுதான் இருக்கும். வாஸ், வீஸ், அண்ட், த அதுதான் இருக்கும். இருக்கிறதுதான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான வேர்ட்ஸ் இருக்கும், இல்ல கத்துக்காத வேர்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த கத்துக்காத வேர்ட்ஸ் நீங்க எப்படி அதுக்கு ஸ்ட்ரோக் போடணும் அப்படின்னாக்க இந்த பேசிக் நல்லா படிச்சிருந்தா தான் அந்த நம்ம போட முடியும். இப்ப அந்த வந்து இப்ப நான் என்ன சொன்னேன்னா 800 வேர்ட்ஸ் கொடுத்ததுலயே 700 வேர்ட்ஸ் ஈஸி வேர்ட்ஸ் தான் இருக்கும், 100 வேர்ட்ஸ் தான் இருக்கும். இப்ப இதுல எரர் பெர்சன்டேஜ் என்னன்னா 80 வேர்ட்ஸ் எரர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 20 வேர்ட்ஸ் 80 வேர்ட்ஸ் 20 வேர்ட்ஸ் அப்ப 720 வேர்ட்ஸ் நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். ஓகே ஓகே, யாருமே வந்து பார்த்து இந்த அளவுக்கு எரர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே ஓகே, நான் வந்து இத்தனை கொஸ்டின் நான் எழுதிட்டேன், பாஸ் ஆகிறதுக்கு 100 மார்க்ஸுக்கு நான் கரெக்டா 4 கொஸ்டின் எழுதிட்டேன், அதனால எனக்கு 80 கொஸ்டின் வந்துருச்சு, மிச்சம் 20 நான் எப்படி பாஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி யாரும் இதுல பார்த்து பண்ண முடியாது. மிஸ்டேக்ஸ் எப்படியாவது பண்ணிடுவாங்க. அது மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்கன்றதுனாலதான் வந்து அவங்களே வந்து இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ ஆஸ்பிரன்ஸ் வந்து எதை அவேர் பண்ணி என்ன அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எஸ்எஸ்சி வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, எதெல்லாம் மிஸ்டேக், எதெல்லாம் சிங்கிள் மிஸ்டேக், எதெல்லாம் ஹாஃப் மிஸ்டேக்ன்றது பார்க்கணும். 80 வேர்ட்ஸ் இருக்குது, 80 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம மிஸ்டேக் பண்ணலாம்னு இருக்கு. அதுல எந்த மிஸ்டேக் பண்ணா முழுசா ஒரு அந்த அதுலயே வந்து மிஸ்டேக்ஸ் டிஃபரெண்டா வச்சிருக்காங்க. ஹாஃப் மிஸ்டேக், ஃபுல் மிஸ்டேக் அந்த மாதிரி. ஆமா, இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து என்ன, அந்த மிஸ்டேக்ஸ் என்ன இன்க்ளூட் ஆகும்னா பேசிக் பங்க்சுவாலிட்டி அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கும், பங்க்சுவல் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒமிஷன் சொல்லுவாங்க, ஒமிஷன் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகே, சோ ஒமிஷன் மிஸ்டேக்ஸ் வந்து அது நமக்கு வந்து ஸ்பீடு இல்லைன்னா அப்படின்னா நம்ம வந்து ஒமிஷன் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கிட்ட ஸ்பீடு இல்ல, நான் வந்து 80 வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் கிரேட் சிக்கு நான் போய் அப்பியர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட வந்து 90 வேர்ட்ஸ் பெர் மினிட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நாம ஒமிஷன் கண்டிப்பா இருந்துதான் இருக்கும். அண்டர் தட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அது வந்து நம்ம இது கிடையாது. பட் பங்க்சுவலா எனக்கு ஒரு டவுட் ஜெய்கோஸ், இப்ப வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க எவாலுவேட் பண்ண போறது வந்து நீங்க என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதை தானே எவாலுவேட் பண்ண போறாங்க. நீங்க வந்து ஷார்ட் ஹேண்ட் நோட்ஸ் எடுத்ததெல்லாம் அவங்க பார்க்க போறது இல்ல. நீங்க இப்ப எனக்கு என்னன்னா நீங்க எல்லா வேர்டுமே கண்டிப்பா ஷார்ட் ஹேண்ட்ல தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது இல்ல. இப்போ ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா அதுல ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்டு தான் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்க சும்மா உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம்ல. எங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்க முடியாது. அவன் கரெக்டா அந்த 800 வேர்ட்ஸ் கொடுக்குறானா 800 வேர்ட்ஸ் நம்ம அங்க இருக்கணும். அவன் என்ன கொடுத்திருக்கானோ அதுதான் இருக்கணும். அதுதான் அவங்க கொடுத்திருக்கிற வேர்டு தான். ஆனா நீங்க அந்த ஷார்ட் ஹேண்ட்ல பண்ணாம இப்போ ஏதோ ஒரு வேர்டை நீங்க there is a huge அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா ஹியூஜ்ங்கிற வேர்டை நீங்க எழுதுறதுக்குள்ளே அவங்க அடுத்த வேர்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஹியூஜ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்ப நான் ஹச்சின்னு போட்டு வச்சுக்கிறேன். அப்படிலாம் பண்ணலாமான்னு கேக்குறேன். அப்படி அதுக்கான டைம் அது உள்ள இருக்குமா? நம்ம வந்து இது வந்து டோட்டலா பிரைன் ஒர்க் தான். ஓகேங்களா? அந்த ஹெச்ன்றதே வந்து ஒரு எழுத்து தான். நம்ம ஒரு வேர்டுக்கே ஒரு எழுத்து தான் போட போறோம்.
இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கிற போது டக்குன்னு எனக்கு அந்த ஷார்ட் ஹேண்ட் தெரியல, ஷார்ப்பா எழுதணுமா லைட்டா எழுதணுமான்னு எனக்கு தெரியல, அப்ப சொல்றேன் நானு. இப்போ வந்து ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அசஸ்மெண்ட்னு ஒரு வேர்டு இருக்கு. அசஸ்மெண்ட்ன்ற வேர்டு 800 வேர்ட்ஸ்ல ஒரு 20 இடத்துல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் தடுமாறுவான். ஓகேங்களா? நல்ல பேசிக்ஸ் படிச்சிருக்கவன் அவன் வந்து போட்டுருவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, ஆஸ்பிரன்ட்ஸ் இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, ஏன் போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு ஷார்ட்டா இப்படி பண்ணிரணும். ஒரு மார்க் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிரணும். இல்ல ஏனே கூட நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு மத்த 20 இடத்துல வந்து ஒரு இடத்துல போட்டீங்க. மிச்சம் 19 இடத்துலயும் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன போட்டீங்களோ அததான் நீங்க வந்து போடணும். அப்பனா தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து அந்த ஒரு டிக்டேஷன் 10 நிமிஷம் குடுத்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் குடுப்பாங்க. இது நீங்க பாத்துக்கோங்க. நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அத வந்து நீங்க சரி பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அந்த 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து அந்த ஏ போட்டது என்ன அப்படின்றத நீங்க அப்ப வந்து உங்களுக்கு கவனம் வந்துரும். அந்த அசஸ்மெண்ட் தான் இது அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் வந்து லீஸ்டா பண்ண முடியும். அதர் தென் திஸ் நம்ம எல்லாமே அந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஆனா ஒரு வேர்டு வந்து கண்டிப்பா ரிப்பீட் ஆகுற மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் இருக்கும். கண்டிப்பா அது வந்து இங்க அது அப்படி கொடுத்திருப்பாங்க. அது வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் அந்த டிக்டேஷன் வந்து ரொம்ப டஃபா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க அது வந்து சிங்குலர்ல கொடுப்பாங்க, இல்ல ப்ளூரல்ல கொடுப்பாங்க. சோ அண்டர் தட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அது வந்து சப்ஸ்டியூஷன் மாதிரி ஆயிடும். அக்கார்டிங்லி அப்படின்றது இருக்கிறத வந்து அக்கார்டுன்னு ஒரு இடத்துல கொடுப்பாங்க. அது நம்ம வந்து மாத்தி எழுதினாலே அது வந்து சப்ஸ்டியூஷனுக்கு சமம் தான். அப்ப சப்ஸ்டியூஷன்னாலே ஒரு மார்க் போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பிளேஸ் அது வந்து நவுன் இருக்கு அப்படின்னு சொன்னா, நவுன் இருக்கு அப்படின்னா எந்த நவுனா இருந்தாலும் நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் நம்ம போடுவோம். நம்ம கண்ட்ரி இருந்தா நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். நம்ம கண்ட்ரி பேர் போட்டா எந்த கண்ட்ரி பேர் போட்டாலையும் கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ட்டு. வேற பார்லிமெண்ட்னு எழுதுறோம் அப்படின்னாக்கா அதுலயும் கேபிட்டல் பி தான் போடணும். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னாலும் மெம்பருக்கு எம் போட்டுட்டு கேபிட்டல்ல போட்டு அந்த மாதிரி போடணும். அதெல்லாம் அண்டர் தட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹாஃப் மார்க். கமாக்கு வந்து கமா ஃபுல் ஸ்டாப் அதெல்லாம் பிளேஸ் பண்ணல, क्वेश्चन மார்க் பிளேஸ் பண்ணலன்னா ஹாஃப் மார்க். சோ இந்த இதெல்லாம் வந்து இந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸ்கில் இப்ப ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த அவேர்னஸ் கண்டிப்பா பாத்துக்கணும். இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா இனிஷியலாவே வந்து எஸ்எஸ்சி நம்ம எந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் நம்ம வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுவாங்க. இந்த ஹிந்து படிப்போம். ஹிந்து படிக்கும்போது ஸ்டெனோகிராஃபர்ஸ் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா ஒரு இது பார்த்துட்டு அந்த சென்டென்சஸ்ல எங்கெங்க எந்த இதுக்கு ஹவர்னு வந்தா கமா வருது. சோ இதெல்லாம் அவங்க பார்க்கணும். எதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வருது, எதுக்கு அப்புறம் கமா வருது அதெல்லாம் பார்க்கணும். சோ அந்த சென்டென்ஸ் வந்து அது வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது இவங்க இப்போ மார்க் ஸ்கில் எழுதும் போதே டெய்லி ஒரு 3 ஆடியோ 4 ஆடியோ எடுப்பாங்க. அந்த டைம்லயே வந்து இவங்க என்ன பண்ணணும்னா கமா அதெல்லாம் எங்க வருது, எப்படி வருது, எந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் அங்க ஸ்பீச் கொடுத்தாலே அவன் வந்து இந்த ரூல்ஸ் பேசிக் ரூல்ஸ் பார்த்துதான் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் கொடுப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே எங்க கமா வருது, எங்க ஃபுல் ஸ்டாப் வருது, எதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் போடுறாங்க, எதுக்கு வந்து டபுள் கோட்ஸ் போடுறாங்க, வெர்பாட்டம் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பாத்துக்கணும். ஏன்னா இப்போ வேல்யூவேஷன் வந்து எதுக்குன்னா எப்படி ஆகுதுன்னா சிஸ்டம்ல தான் வேல்யூவேட் பண்றாங்க. அர்லியர் 17 பேட்ச்க்கு முன்னாடி எல்லாம் வந்து சிஸ்டம் வேல்யூவேஷன் கிடையாது. எல்லாமே மேனுவல் வேல்யூவேஷன் தான். சோ மேனுவல் வேல்யூவேஷன் போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் கூடலாம் குறையலாம். பட் சிஸ்டம்ங்கிறது அப்படி கிடையாது. சொல்லுங்க. சோ எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த எவாலுவேஷன் மெத்தட் வந்து எல்லாம் அவேரா இருக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த எவாலுவேஷன் மெத்தட் மிஸ்டேக்ஸ் அதெல்லாமே வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்லயே கொடுத்திருக்காங்க ஸ்கிரிப்ட் எவாலுவேஷன் சொல்லிட்டு. அத அவங்க பாத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இருக்கிற ஒரு டியூரேஷன் 25 டேஸ் இருக்கா, 25 டேஸ் டியூரேஷன்ல வந்து அவங்க காப்பிரைட் நல்லா எஃபெக்டிவா பண்ணணும். அப்புறம் அந்த ஆடியோ கேட்டு எழுதிட்டு அதை டைப் பண்ணணும் வித்தின் திஸ் டைப். அதுக்கு அவங்க வந்து டைப்பிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும், ரொம்ப எஃபெக்டிவ் டைப்பிங் இருக்கணும். எஃபெக்டிவ் டைப்பிங் இருந்துச்சு அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் டிக்கு வந்து 50 மினிட்ஸ் டைம் தராங்க அப்படின்னு சொன்னா நல்ல எஃபெக்டிவ் டைப்பிங் இருந்துச்சுன்னா 35 மினிட்ஸ்லயே முடிச்சிருவாங்க. அவங்க 35 மினிட்ஸ்லயே முடிச்சிருவாங்க. 35 மினிட்ஸ் முடிச்சுட்டு பேலன்ஸ் 15 மினிட்ஸ்ல நாம வந்து கோ த்ரூ பண்ணலாம் எந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்றத. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணாலே வந்து கரெக்டா வித்தின் தட் பார் லிமிட் அந்த 80 வேர்ட்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் அதுக்குள்ளே வந்துடலாம். சோ இதுல எல்லாருக்கும் 80 கிடையாது. அந்த கேட்டகரி வைஸ் 80 கொடுத்திருப்பாங்க. இப்ப வந்து ஓபிசி
எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 80, அதாவது 10% ஆஃப் எரர் இருக்கலாம் டோட்டல் வேர்ட்ஸ்ல. ஜெனரல் வந்து 8%, சம் 7% தான். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எரரும் வந்து இவங்க பார்த்துட்டு இது பண்ணணும். ஓகே ஓகே ஜி. இப்போ வந்து 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ நம்ம இதுல இருக்கிறாங்க. என்னன்னா 2024 ஸ்டெனோ எழுதி இப்ப நீங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். சரிங்களா? இப்ப அவங்க வந்து நம்மளே ஆல்ரெடி ஃப்ரீயா ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆபீஸ்ல ஸ்டெனோகிராஃபரா 2 பேர் ஒர்க் பண்றாங்க. நம்ம ஸ்டேட்ல இருந்து செலக்ட் ஆனவங்க தான். அவங்க கைட் பண்றாங்க அவங்கள. அந்த மாதிரி ஆடியோ சென்ட் பண்ணி அவங்க கேட்கிற டவுட்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கன்ஃபார்மா. சரிங்களா? பட் இப்ப 2025க்கு ப்ரிப்பேர் ஆக போறாங்க. செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் வருது. எக்ஸாம் வந்து மேபி அந்த டைம்ல இருக்கும், அக்டோபர் நவம்பர்ல அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கில் டெஸ்ட் அகைன் பிப்ரவரி மார்ச்ல தான் இருக்க போகுது. அதாவது 25 ஸ்டெனோ உடையது. இந்த தியரி பார்ட் சிபிடி 1 இருக்குல்ல, ஸ்டக் ஆச்சு ஜெய் சிபிடி 1 சைடு ஃபுல்லும் நாங்க பாத்துக்கிடுவோம். சரிங்களா? அது ஃபுல்லுமே வந்து ஒரு பயங்கரமான பிளானோட இருக்குது. இப்போ வந்து அதான் நிறைய பேர் கேட்கறது, நான் இப்போ ஸ்டெனோ ஜாயின் பண்ணா கூட வந்து அடுத்த வருஷத்துல நான் ரெடி ஆயிடலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நாங்க ஒரு பிராக்டிஸ் பேட்ச் மாதிரி பண்றோம் அப்படின்னா அதை அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அது போக இப்போ இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தன் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டெனோவுக்கு அவங்க எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த பேசிக்ஸுக்கு வந்து ஒரு 4 மாசம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டயர் 1க்கு ட்ரைனிங் கொடுத்துருவீங்க. ஆமா, அது பிரச்சனை இல்ல. ட்ரைனிங் கொடுக்கும் போதே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் படிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த நியூஸ் பேப்பர்லயே வந்து அந்த எரர் கண்ட்ரோலிங் மெத்தட், அந்த பங்க்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து பாத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம்னா, ஒரு ஸ்டெனோகிராஃபருக்கு, இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபருக்கு என்ன முக்கியம்னா அந்த வெக்காபுலரி முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த வெக்காபுலரியும் அதுலயே வந்து பண்ணிடுவாங்க. அதுலயே வந்து பாத்துக்கலாம், அதுலயே நோட் பண்ணிக்கலாம். சோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அவங்க ஸ்டெனோ கத்துக்கவும் போவாங்க. அதே டைம்ல டைப்பிங் கத்துக்கவும் போவாங்க. டைப்பிங் கத்துக்கிறது வந்து 1 மணி நேரம் இருந்தாலே போதும். 1 மணி நேரம் 45 மினிட்ஸ் அதுவே வந்து போதும். பட் கண்டிப்பா தேவை. டைப்பிங்ன்றது ரொம்ப குரூஷியல். either they prepare for other streams of SSC exam or for the stenography. So it is vital and crucial தான். அது அவங்க வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அது அவங்க பண்றாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பேரு ஜாயின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்றது மஸ்ட் தான் இல்லைங்களா? ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணி இப்பவே இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆமா, இப்பல இருந்தே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அது என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டெனோ ஒரு எக்ஸசைஸ் ஒரு சாப்டர் சொல்லுவாங்க. சாப்டர் சொல்லும் போது ஒரு வேர்டை வந்து அவங்க 3 லைன்ஸ் எழுதணும். கண்டிப்பா 3 லைன்ஸ் எழுதணும். அதுல உள்ள எக்ஸசைஸ் அவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸசைஸ் அவங்க கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஹெட்போன் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ்க்கு ஸ்ட்ரோக் போட சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரோக் போட வேண்டியதை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே பிளே பண்ணிட்டு த டாம் ஹேஸ் கம் அந்த மாதிரி வந்து அவங்க எக்ஸசைஸ் அதை வந்து அப்படியே எழுதணும். அவங்க அதை கேட்கணும், எழுதணும். பிகாஸ் திஸ் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்க்கு இதுதான் வந்து பேசிஸ். சோ இப்படிதான் அவங்க பண்ணணும். who paid the bill அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரோக் இருக்கும். அதை இவங்க பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பேசுறது கேட்டுட்டு இவங்க வந்து ஸ்ட்ரோக் போடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போட்டு எக்ஸசைஸ் கண்டிப்பா எஃபெக்டிவா பண்ணணும். எக்ஸசைஸ் எஃபெக்டிவா பண்ணாதான் அது வந்து, ஏன்னா இது வந்து நல்லாவே பிரெயின் ஒர்க் தான். இது எப்படி இது ஏன் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்றாங்கன்னா இதனாலதான் அவங்க ஸ்கில் டெஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து எதுவும் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அவங்க கேட்கறது கிடையாது எஸ்எஸ்சி வந்து. சோ அத பத்தி எதுவும் வரி பண்ணல. சோ இந்த ஸ்கில் டெஸ்ட் அவங்க இது ஸ்கில் கத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க. சர்டிபிகேட் கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல. அது என்ன கூட அவங்க போய் எழுதிக்கலாம். இது இந்த வரைக்கும் இது கத்துக்கும் போது எக்ஸசைசஸ் நல்லா கத்துக்கணும். எவ்வளவு பேசிக் அவங்க இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த இது இருக்கணும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நான் சிஜிஎல்லும் பண்றேன், அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்சி எக்ஸாமும் படிக்கிறேன், நான் இதுவும் படிக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து அது எப்படி அது ஃபீஸிபிளா, அதுக்கு ஒரு இது சொல்லுங்க. அது வந்து எம்டிஎஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜிகே தான் இப்போ இருக்கிற பேட்டர்ன்ல வந்து ப்ரையாரிட்டி. அந்த அதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அதுதான் வேலையை டிசைன் பண்ண போகுது. அதே மாதிரி தான் வந்து இப்ப வேற இப்ப அந்த சிஜிஎல் படிச்சுட்டு ஸ்டெனோ பண்ண முடியுமா, இல்லைன்னா அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன? சிஜிஎல் அவங்க வந்து ஆல்ரெடி மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. எல்லா போர்ஷன்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன்.
எனக்கு அப்பயும் எனக்கு 2024 வந்து எனக்கு வேலை கிடைக்கல, கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா இருந்தாலும் நான் 25-26 நான் சிஜிஎல் கொடுப்பேன் நான் கண்டிப்பா. ஸோ நான் வந்து இதையும் ஒரு கை பாக்குறேன் நானு, ஸ்டெனோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா அவங்க படிக்கலாம். ஆனா இனிஷியலா அவங்க வந்து இப்பதான் நான் மேக்ஸும் படிக்க போறேன், இப்பதான் நான் ஸ்டெனோவும் படிச்சிடுறேன், மேக்ஸ் இந்த பக்கம் ஸ்டெனோ அந்த பக்கம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுக்கிறது அட்வைசபிள் வந்து அது மட்டும் தான். அது ஒண்ணு மட்டும் எடுக்கிறது தான் வந்து அவங்களுக்கு அட்வைசபிள். ஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து இதுதான். ஏதாவது ஒரு வழியில போனாதான் அவங்களால. எப்போதுமே நானும் அதான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு வழி. டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பரேஷனையும் ஸ்டெனோவையும் மிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி என்ன மாதிரி இப்போ வேகன்சிஸ் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா என்ன மாதிரி வந்துட்டு இருந்தது இவ்வளவு நாள்? நான் வந்து மெயினா சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்றதுனால நான் அந்த அளவு ஸ்டெனோ பக்கம் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. அதனால நான் கேட்கறேன், ஒரு ஆவரேஜா என்ன மாதிரி வருது, என்னது வந்து நல்ல வேகன்சி, கட் ஆஃப் என்ன மாதிரி கட் ஆஃப் எடுத்தா சேஃபர் சைடு, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. ஸோ வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும் இயர்லி. பட் என்ன இதுனா ஆஸ்பிரண்ட் ரேஷியோ டு த சிஜிஎல் சிஜிஎல் அந்த ஆஸ்பிரண்ட் ரேஷியோ டு த சிஜிஎல் வேகன்சிஸும் இங்க ஸ்டெனோ ஆஸ்பிரன்ஸ் டு த ஸ்டெனோ வேகன்சிஸும் ஈக்குவலா இருக்கும் எப்பயுமே. இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? வேகன்சிஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 இது இருக்கா, கிரேட் டி, கிரேட் சி. கிரேட் சி தான் வந்து கிரேட் சி தான் வந்து 4600 கிரேட் பே, 4200 கிரேட் பே இருக்கு. ஓகே, கிரேட் சிலயே 46 42 ரெண்டுமே இருக்குதா? ரெண்டு இருக்கு. ஓகே ஓகே. கிரேட் டி ல வந்து 2400 கிரேட் பே தான். ஓகே ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து எப்படின்னா இப்போ லைக் இதுல வந்து இன்ஸ்பெக்டர் ஜிஎஸ்டின்னு இருக்கிற மாதிரி ஒரு இது, டாக்ஸ் அசிஸ்டன்ட் ஆடிட்டர் இருக்கிற மாதிரி ஒரு இது இல்லைங்களா? கிரேட் சி கிரேட் டி. ஓகே. ஆமா. இப்போ அதுல வந்து என்னன்னா சிஜிஎல்ல என்ன மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கோ இதுலயும் அதே மினிஸ்ட்ரி பார்ட்டிசிபேட்டிங் மினிஸ்ட்ரி இதுலயும் எல்லாமே இருக்கும், பார்ட்டிசிபேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதுலயும் இருக்கும். சோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து லாஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அது வரைக்கும் எல்லாமே இருக்கு. நார்காட்டிக்ஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ இதுலயும் இருக்கு. சோ அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இதுலயும் இருக்கு. மேக்ஸிமம் வந்து எலெக்ஷன் கமிஷன் அது எல்லாமே வந்து டெல்லியில இருக்க மாதிரி இருக்கும் போஸ்டிங்ஸ். அது ஃபர்ஸ்ட் வேலைன்றது முக்கியம். அது அதுக்கப்புறம் நம்ம பிரெஃபரன்ஸ் அது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஆலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க ஆஸ்பிரன்ஸ் அந்த மாதிரி போய்க்கலாம். சோ கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த இதுக்கு வந்து டயர் 1க்கு நீங்க எப்படியும் இது பண்ணிடுவீங்க. அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் வந்து எப்பயும் வந்து டயர் 2 ஓட இங்கிலீஷ் தான் இவங்களுக்கு ஸ்டெனோக்கு வந்து சிஜி டயர் 2 இங்கிலீஷ் தான் ஸ்டெனோ டயர் 1 இங்கிலீஷ்ல கண்டிப்பா வரும். ஓகே ஓகே. சோ அந்த லெவலுக்கு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணனும், அவங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிதான் இருக்கணும். சோ சிஎஸ் எல்லாம் அந்த ஈக்குவலா அதுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இங்கேயும் பண்ணிடலாம். இதுல இப்போ நாங்க பிராக்டிஸ் பேட்ச் மாதிரி ஒண்ணு பண்றோம்னு சொன்னோம்ல, அதுல என்ன ரொம்ப கவனமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டெனோக்கும் கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபோக்கஸ் பண்ணியே மெட்டீரியல்ஸும் அப்படித்தான் இருக்கு. ஸ்கில் டெஸ்டுக்கு ஏத்த மாதிரியே வந்து படிக்கிற மெட்டீரியல்ஸும் அப்படியே கிராமட்டிக்கலா ரொம்ப பேசிக்கா அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வெறுமனையா ஸ்கில் டெஸ்ட்ங்கிறத அதை சாதாரணமா பார்க்கல, அங்கேயும் கிராமர் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே ஆகுது. நீங்க அப்ப சொன்னீங்கல்ல, நவுன்னா வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அதே மாதிரி தான் மெட்டீரியல்ஸும் அப்படிதான் ரெடி பண்ணியிருக்கிறோம். சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் அதை சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி தான் நாங்க வச்சிருக்கிறோம். ஸ்கில் டெஸ்ட் மட்டும் தான் அவங்களுடைய ஓன்ல நிறையவே இருக்குது. அவங்க போய் அந்த ஹோம்ஒர்க் பண்றது, நீங்க கொடுக்குற டெய்லி அந்த சாப்டர்ஸை முடிக்கிறது, அதெல்லாம் அவங்க கையில தான் இருக்குது. ஓகே, சோ அந்த கட் ஆஃப் பத்தி மட்டும் சொல்லுங்க. 200க்கு தானே, 200க்கு எவ்வளவு எடுத்தா ஒரு சேஃபர் சைடுக்குள்ள நம்ம உள்ள போகலாம்? நீங்க எவ்வளவு எடுத்தீங்க அந்த டைம்ல? நான் அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரிட்டர்ன் எழுதினேன். நான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் 5ஆம் தேதி 5th February 2019 எழுதினேன். டேட் முதல்ல ஞாபகம் இருக்கீங்களா? அந்த டைம் என்னாச்சுன்னா, நான் எழுதி அந்த கொஸ்டின் வந்து சூப்பரா நல்ல கொஸ்டின்ஸ், நல்லா இதா இருந்தது, எல்லாமே நோன் கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்தது. அது என்னாச்சுன்னா, நான் அந்த டைம்ல வந்து நான் ஸ்கோர் பண்ணிருது 160+ நான் ஸ்கோர் பண்ணிருப்பேன். நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கால்குலேட்டர் அதுல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வித்தின் 4 days வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க திருப்பியும்.
ஸோ அந்த ஓகே எக்ஸாம் நான் வந்து ஒரு அந்த எக்ஸாம் கொடுத்தேன். அதுல வந்து நான் அது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. என்னன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃப் பண்ணிட்டாங்க. ரியல் டஃப். ஓகே இங்கிலீஷ் ஓகே வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கிரது. ஸோ இது வந்து நான் எழுதுனது வந்து 2018 எக்ஸாம். ஸோ அந்த ஓகே ரியல் டஃப் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ். அந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அதை வந்து இதே பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஓகே சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் அதெல்லாமே வந்து ஒரு 1.5 லைன் 2 லைன் கொடுத்துருந்தாங்க. ஓ ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே இருக்கும்போது நான் டு பி ரா ஸ்கோர் வந்து எனக்கு 127 வந்தது. 127 என்னமோ வந்தது. ஸோ அதுக்கு அடுத்து அந்த நார்மலைசேஷன் பண்ண ஸ்கோர் வந்து எனக்கு 147.5 வந்தது. ஓகே ஓகே 200க்கு 200க்கு 147.5 வந்தது எனக்கு. ஸோ ஓகே இதுதான் என்னோட ஸ்கோர். இப்போ நான் அந்த டைம் நார்மலா எல்லா இயரும் வந்து என்ன ஆகும்னா கிரேட் பி வந்து வேகன்சிஸ் அதிகமா இருக்கும், கிரேட் சி வந்து வேகன்சிஸ் கம்மியா இருக்கும். ஓகே கிரேட் சி வந்து 500க்குள்ளேயே வேகன்சிஸ் முடிஞ்சிடும். கிரேட் டி வந்து ஒரு 900 வேகன்சிஸ் இருக்கும். 900 சம்டைம்ஸ் 1000 பிளஸ் அந்த மாதிரி வேகன்சிஸ் இருக்கும். அது அந்த இது வந்து எனக்கு அது மறந்துச்சு. நான் வேகன்சி நான் பாக்குறது இல்லை இயர்லி. கட் ஆஃப் வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து கட் ஆஃப் வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து அந்த நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அப்பியரன்சஸ் அவங்க எவ்வளவு இது பண்றாங்க அதை பொறுத்து தான். ஸோ ஓகே ஆன் ஆவரேஜ் ஒரு சேஃபர் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா ஒரு 150 தாண்டுனா ரா ஸ்கோர் 150 தாண்டுனா ஒரு சேஃபர் ஸ்கோரா இருக்கும். ஆமா இது வந்து கேட்டகரி வைஸ் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அந்தந்த ஜெனரலுக்குனே வச்சுக்கலாம். ஜெனரலா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 150 அபோவ் ரா ஸ்கோர் வச்சிருந்தா ஒரு சேஃபர் ஸ்கோரா இருக்குமா? 150 அபோவ் இருந்தா அது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு சேஃபர் ஸ்கோரா இருக்கும் அவங்களுக்கு. அதுல இருந்து ஒரு இன்னொரு டவுட் ஜெய்கோஸ், இப்ப வந்து சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் போயிட்டு ஸ்டெனோ டயர் 1 எழுதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க டயர் 2க்கு வர போறது இல்ல ஸ்கில் டெஸ்டுக்கு. அப்போ அந்த கட் ஆஃப்ல ஒரு இம்பாக்ட் இருக்குமா? கண்டிப்பா அந்த இம்பாக்ட் இருக்கும். என்னன்னா ஒரு சிலர் என்னன்னா இந்த ஹங்கர் ஃபார் ஜாப் இருக்கவங்கள சிஜிஎல் கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்கும். அவங்கள வந்து எதுவும் இது பண்ண முடியாது. நாம அங்க போயிட்டு எழுதிட மாட்டோமா, லாங் ஹேண்ட்ல எழுதிட்டா கூட நம்ம பண்ணிடலாம்ல. இந்த மாதிரி நம்ம ஸ்கில் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தாக்கா நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸ்கில் மட்டும் தானே நாம வந்து இது பண்ணாம இருக்கோம். அதனால அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் வந்து எழுதுறவங்களும் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து கம்மி மார்க் எடுத்திருக்கிற ஆஸ்பிரன்ஸ் இப்போ ஸ்கில்லுக்கு அப்பியர் ஆகிறவங்க வந்து பயப்பட தேவையில்ல. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும். தெரியும் எல்லாரையும். அது பேசிக் ரூலே வந்து எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்றதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. எக்ஸாம் இல்ல நாம என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றோமோ அதுதான். அதே இதுதான் இங்கேயும் அப்ளை ஆகும். சோ அதெல்லாம் கணக்குல வச்சுக்காம அவங்க இந்த எரர்ஸ் இதெல்லாம் பண்ணாம ஸ்கில் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். அந்த குவாலிஃபைங் நேச்சரை விட்டுட்டு அதை கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்கனாலே போதும். மார்க் எடுக்கிறது அதோட முடிஞ்சு போச்சு. டயர் 1ஓட முடிஞ்சிச்சு. குவாலிஃபைங் நேச்சருக்கு அது என்ன குவாலிஃபை ஆகுமா, குவாலிஃபை பண்ணிட்டு நம்ம போறோமா, அவ்வளவுதான். இத பத்தி மட்டும் திங்க் பண்ணா போதும். அவ்வளவுதான். இது மட்டும் தான். ஓகே. ஏன்னா அந்த ஸ்கில் டெஸ்டுக்கே ஒரு 4-5 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த உடனே போய் எழுதிட முடியாது. அதாவது என்னதான் டயர் 1ல நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் ஸ்கில் டெஸ்டுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் பண்ண முடியும். சோ அதனால ஸ்கில் டெஸ்ட்ல அதாவது டயர் 1ல மார்க் கம்மியா எடுத்தா கூட பயப்பட தேவையில்ல. அவங்க ஃபைனல் லிஸ்ட்ல வந்து மேக் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸ்டெனோ ஆஸ்பிரன்ஸ், நான் ஸ்டெனோ ஆஸ்பிரன்ஸ் அவங்க வந்து எழுதாம போவாங்கல்ல. சோ அதனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. குவாலிஃபைங் நேச்சர்னும் போது அது யாருமே கவலையே பட தேவையில்லையே. நம்ம பண்ணிட்டு போயிடலாம்ல. சோ அந்த டென்ஷன் வேணாம். ஓகே. டென்ஷன் எது வரைக்கும் இருக்கணும்னா டயர் 1 எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் தான். அந்த எவ்வளவு அது ஸ்கோர் பண்ற வரைக்கும் தான். சோ இது மட்டும் தான். அது வந்து அதான் சொல்றேன். நாங்க அந்த அளவுக்கு நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறேன்னா அதனாலதான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளானோட மெட்டீரியல்ஸோட ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்னும் பேட்ச் ஓப்பன்ல வச்சிருக்கிறோம். April 7 தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு வீக்லி பிடிஎஃப்ஸ் கொடுத்து அதுல வீக்லி ஒரு சண்டே வந்து அது என்ன பிடிஎஃப் கொடுக்குறோமோ அதுல ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அதுல இங்கிலீஷ், ஜிகே, ரீசனிங் 3மே அப்படி கவர் ஆகிற மாதிரி அப்படியே எக்ஸாம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி தான் கொண்டு போக போறோம். ஆமா. இப்போ இந்த ஃப்ரெஷர்ஸா படிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியூ லாங்குவேஜ் கத்துக்கிற மாதிரி தானே. நான் கத்துக்கும் போதெல்லாம் எப்படின்னா நான் உன் பேர் என்ன சொல்லு, நான் ஸ்டெனோல போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு. எங்க போகும்போதும் எந்த இடத்துலயும் வந்து இங்கிலீஷ் இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த ஸ்ட்ரோக் மைண்ட்ல வரும். சோ அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நானும் கைட் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு சிலருக்கு கைட் பண்றவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கில்லே ரொம்ப ஈஸியாயிரும்.
எனக்கு ஸ்கில் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு ஸ்கில் தான் சார் பிடிச்சிருக்கு, எனக்கு ரிட்டர்ன் இது ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அதுலதான் லேக் ஆவாங்க, ரிட்டர்ன்ல தான் லேக் ஆவாங்க. ஸ்கில் எனிபடி கேன் லேர்ன் ப்ரொவைடட் அந்த இது இருக்கணும். அவங்க வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கணும், அதை வந்து எழுதி பார்த்துட்டே இருக்கணும். பேசிக்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு செகண்ட் சாப்டர் போறாங்க அப்படின்னாக்க வீக்கெண்ட்ஸ்ல திருப்பியும் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு தான் இவங்க ரிவைஸ் பண்ணும்போது திருப்பியும் செகண்ட் சாப்டர் ரிவைஸ் பண்ணும். அந்த ரிவைசிங் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும் எல்லா இடத்துலயும். ரிவைசிங் டெக்னிக்ஸ்னா அது என்ன பண்ணுவீங்க? ரிவைசிங் டெக்னிக்ஸ் ஒண்ணும் இல்ல, அந்த கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்றதா. ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டு சாரி ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம் இந்த வாரம். ஆஸ்பிரண்ட் வந்து என்டர் ஆகுறாங்க, 1ஆம் தேதி என்டர் ஆகுறாங்க, ஒரு சாப்டர் 10ஆம் தேதி முடியுறாங்க, 11ஆம் தேதி செகண்ட் சாப்டர் போறாங்கன்னா அந்த கன்சிக்யூட்டிவ் வீக்கெண்ட்ல வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கணும், என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு அதை வந்து கரெக்டா வச்சுக்கணும், அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க அதை பார்த்துக்கிட்டே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அதுல ஷார்ட் ஃபார்ம்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸ்ன்றது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு இது. ஷார்ட் ஃபார்ம்ஸ் கத்துக்கிட்டே ஆகணும், கத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு அந்த 800 வேர்ட்ஸ்ல மேக்சிமம் வந்து இஸ், வாஸ், தென் அதுதான். அவங்களுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம்ல கேண்டிடேட்ஸ் எப்பயுமே வந்து நான் இத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படி ஒரு புது வேர்டு வந்தாக்கா நான் ஸ்டோக் போடாம விடுவேன், நான் ஸ்டோக் போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்து வர அந்த இஸ், வாஸ் 4 இதை வந்து விட்டுருவாங்க. ஏ கூட ஒரு வேர்டு தான், அதை கூட கன்சிடர் பண்ணுவாங்க ஸ்ட்ரென்த். சோ அதை ஒமிட் பண்ணிடுவாங்க, அதை வந்து அவங்களுக்கே தெரியாம அதை ஒமிட் பண்ணிட்டு கடந்து போயிருவாங்க. நான் அந்த ஒரு வேர்டுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது அந்த டைம்ல இருக்கிறீங்க, அந்த டைம் அதை போடுவேன் அப்படின்னாக்க அது கரெக்டா பேசிக் பண்ணியிருக்கணும். பேசிக் பண்ணியிருந்தும் அது நீங்க பண்றீங்க அப்படின்னாக்க அது ஏதோ ஒரு மார்க்கிங்ல நீங்க கண்டிப்பா உங்களால எடுத்துட முடியும், அதை திருப்பியும் ரீகலெக்ட் பண்ணிட முடியும். எனக்கு இப்போ மொத்தம் 140 சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இப்போ ஒரு 25 சாப்டர் வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு இதுல இப்படித்தான் ஒரு கிரிப் இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் மற்ற சாப்டர் எல்லாம் ஈஸியா இருக்குமா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைன்னா 140 சாப்டருமே நம்ம புதுசா லேர்ன் பண்ற மாதிரியே இருக்குமா? நீங்க வந்து 100 எக்ஸசைஸ் முடிக்கும் போது 140 சாப்டர் கிடையாது, 140 எக்ஸசைஸ். 140 எக்ஸசைஸ். நீங்க வந்து 100 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணும் போதுதான் வந்து உங்களுக்கு எல்லா கான்செப்டையும் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. ட்ரிக்னாமெட்ரி வந்து வெறும் அந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு என்னால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு போயிட்டாக்க அப்புறம் மத்த அந்த இதெல்லாம் தெரியாது இல்ல நமக்கு. அது மாதிரிதான் இதுவும். 100 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணும் போது அந்த கான்செப்டே அவங்க வந்து கத்துப்பாங்க. ஓகே, இந்த இதெல்லாம் இங்க இருக்கு, இதெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாதியிலே வந்து விட்டுட்டு போறது வந்து நல்லது கிடையாது. நான் பாதியிலன்னு நான் சொல்லல. இப்ப என்னன்னா ஒரு 30-40 எக்ஸசைஸ் பார்த்தாலே நமக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருமா அப்படின்னு கேக்குறேன். அங்கதான் அதுதான் மனோஜ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 40-30 எக்ஸசைஸ் வந்துட்டு இது என்ன இது இப்படி வருது, இது என்ன இது இப்படி வருது, இதுல இந்த கான்செப்ட் இருக்கு, இந்த கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது வேணான்னு விட்டவங்க நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதுக்காகதான் நான் சொல்றேன், அந்த இது வந்து அவங்க பார்த்து அங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துடணும், அதை கடந்து போயிடணும். ரொம்ப என்னன்னா இந்த புக் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நான் சொன்ன புக் இல்ல, இந்த புக் மட்டும் இல்ல, எனிய ஷார்ட் ஹேண்ட் புக் வந்து என்னன்னா அது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான் அந்த புக். சோ அது வந்து கரெக்டாவே பண்ணிடலாம் அவங்களால. இந்த ஹெசிடேஷன் தான் அவங்க நடுவுல என்ன வரும்னா அந்த ஹெசிடேஷன் தான், இது என்ன இவ்வளவு இருக்கு, எது உட்காந்து மாங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெசிடேஷன் வந்து இருக்கக்கூடாது அவங்களுக்கு. சோ அத வந்து கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா 100 எக்ஸசைஸ் பண்ணிட்டாலே அதுவே அவங்களை கொண்டு போயிடும், அந்த டெடிகேஷனே அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். சோ இந்த கன்ஃபியூஷன் மட்டும் அவங்களுக்கு வேணாம், நான் வந்து சிஜிஎல் படிக்கட்டுமா இல்ல ஸ்டெனோ படிக்கட்டுமான்ட்டு. எதர் சிஜிஎல் ஆர் எதர் ஸ்டெனோ ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்க பெட்டரா பண்ண முடியும், கண்டிப்பா வேலை வாங்க முடியும். இப்போ வந்து டயர் 1 எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேசிக்ஸை நம்ம கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கும் போது கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம், அப்படிதானே? கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக வந்து நிறைய பிடிஎஃப்ஸ் இல்ல ஸ்பீட்ஸ் இருக்கு. ஸ்பீட்ஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய ஸ்பீட்ஸ் எல்லாம் போட்டு அப்லோட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு புரியல. ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஸ்பீச்சஸ், அந்த ஸ்பீட்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பீச்சஸ்ல வந்து பேசிக்கா என்னன்னா எல்லாமே வந்து பார்லிமெண்டரி ஸ்பீச்சா தான் இருக்கும். பார்லிமெண்டரி ஸ்பீச், பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச், பிரசிடென்ட் ஏதாவது ஒரு இனாகுரல் ஸ்பீச் இருக்கும், பிரசிடென்ட், அந்த மாதிரி இந்த ஸ்பீச்சஸ் தான் மேக்ஸிமம் அதுல வந்து இருக்கும். இந்த இதுதான். பட்
அபார்ட் ஃப்ரம் திஸ் கஷ்டமான பார்ட்னு பார்த்தா அது வந்து ஜுடிஷியரி ரிலேட்டடா இருக்கும் நிறைய. ஓகே. சோ இந்த சோ இதுக்கு வந்து நீங்க ஹிந்து பேப்பர் படிக்க சொல்றீங்க ரெகுலரா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த ஜுடிஷியரி வேர்ட்ஸ் கொஞ்சம் பாத்துக்கணும். ஓகே. ஆமா, ஜுடிஷியரி வேர்ட்ஸ் பாத்துக்கணும். சோ அதுக்கு அடுத்து இப்ப யாராவது ஒருத்தவங்க லீகல் இதுல என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, இப்ப ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைகோர்ட்டும் செப்பரேட் அவங்க எக்ஸாம் எடுப்பாங்க. தட் இஸ் அவுட் ஆஃப் எஸ்எஸ்சி. ஓகே. சோ இப்போ ஹைகோர்ட்ல போறாங்க அப்படின்னா அங்க முழுக்க முழுக்க வந்து லீகல் வேர்ட்ஸ் தான் இருக்கும். சோ அந்த இங்க வந்து ரொம்ப பேசிக் படிச்சிருப்பாங்க, அங்க லீகல் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அங்க வந்து. ஓகே ஓகே ஓகே. சோ அங்கெல்லாம் வந்து அது வேற மாதிரி இருக்கும். அது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். அது அவங்க இது போறாங்க எஸ்எஸ்சி விட்டு அதுக்கு போறாங்க அப்படின்னாக்கா, இங்க உள்ள அந்த மாதிரிலாம் இருக்காது. சோ இங்க டிக்டேஷன் தராங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு எல்லாம் வரி பண்ணிக்க தேவையில்ல. சோ அவங்க வந்து யோசிச்சு தான் சொல்லுவாங்க. அந்த டைம் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அதுக்கு நாம வந்து இங்க 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் 90 வேர்ட்ஸ் பெர் மினிட் அது இருக்கணும். 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஒருத்தவங்க அப்பியர் ஆகுறாங்க ஸ்கில்லுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 95 வேர்ட்ஸ் பெர் மினிட் இல்ல 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் கையில இருக்கணும். ஏன்னா அவங்க சொல்லி வச்ச மாதிரி வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லாம எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ ஃபிளக்சுவேஷன்ஸ் டக்குன்னு பண்ணுவாங்க, டக்குன்னு குறைப்பாங்க. 7 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு வருவாங்க. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு, ஏன்னா 10 மினிட்ஸ்ல கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சொல்லுவாங்க. வேர்ட்ஸ் கஷ்டமான வேர்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத மாதிரி வரும். ஏன்னா வந்து அங்க நார்த் இந்தியால இருந்து செட் பண்றவங்க வந்து அவங்க ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும். இப்ப நாம ப்ரெஷர்னு சொல்லுவோம், அவங்க ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து இவங்க வந்து ஸ்டக் ஆயிடும். அதுக்கு எல்லாமே வந்து என்னன்னா நல்ல ஸ்பீடு அதிகமா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். 80 வேர்ட்ஸ் அப்ளை ஆகுறாங்கன்னா 95 100 வேர்ட்ஸ் வச்சிருக்கணும். 100 வேர்ட்ஸ்க்கு அப்பியர் ஆகுறாங்கன்னா 120 வேர்ட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கணும். ஓகே. இப்போ நம்ம கிரேட் சிக்கு வரும்போது 100 வேர்ட்ஸ்க்கு நம்ம அப்பியர் ஆயிதான் ஆகணும். ஆமா. அப்போ நம்ம அதை விட 110 120க்கு ரெடியா இருந்தாதான் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஆமா ஆமா, கண்டிப்பா அது அப்படிதான் இது பண்ணணும். சோ அடுத்து இப்ப வந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இந்த ஸ்பீட் எழுத வந்துட்டாங்க. அதுக்கு ஸ்பீட் எழுத வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு காப்பிரைட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா இங்கிலீஷ் ஃபுல்லாவே வந்து காப்பிரைட்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து என்னன்னா இங்கிலீஷ் ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை பார்த்து அதை வந்து அப்படியே ஷார்ட் ஹேண்ட்ல எழுதுறது. அதுதான் வந்து காப்பிரைட்ஸ். இங்க வந்து இங்கிலீஷ் இருக்கும், இதை பார்த்துட்டே வந்து ஷார்ட் ஹேண்ட்ல அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபாஸ்டரா எழுதணும். அது எந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்டரா எத்தனை முறை எழுதுறாங்க, ஒரே பேசேஜ் எத்தனை முறை எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எழுதுறாங்க, எத்தனை முறை ஃபாஸ்டரா எழுதுறாங்கன்றதுதான் வந்து அவங்க ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே ஓகே. சோ இதெல்லாம் ஸ்பீட் பில்டிங் டெக்னிக்ஸ். ஓகே. எப்படி நாங்க திருப்பி உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுப்போம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஓகேங்களா? பல வித்தைகளை கத்து வச்சிருக்காங்க. ஓகே. இல்ல ஜெய், உண்மையிலே வந்து எனக்கே வந்து ஸ்டெனோ கத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துருச்சு இப்போ. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா வந்து யாரோட ஒரு வாழ்க்கையோ சேஞ்ச் பண்ணோம் ஷுவரா, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? அவங்களே வந்து திருப்பி அவங்களே நம்ம இன்டர்வியூ எடுப்போம் ஒரு நாள். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. இவ்வளவு நேரம் உங்க டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சுவலி முன்னாடியே நான் அப்ரோச் பண்ணியிருக்கணும். பட் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு ஸ்டெனோ ரிலேட்டடா நம்ம எப்படி இந்த அவேர்னஸை கொண்டு போறது அப்படின்னு எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். சரிங்களா? அப்பதான் வந்து ஜெய்கோஸ் நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவரை தட்டி கூப்பிடுவோம், அந்த பேல் பத்திரி சிங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு. சரி ஜெய், உண்மையிலேயே வந்து சூப்பரா இருந்துச்சு உங்ககிட்ட பேசினது. நீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம திருப்பியும் நம்ம இன்னொரு இன்டர்வியூ நம்ம எடுப்போம். சரிங்களா? நீங்களும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எப்படியும் அங்க இருந்து கிளம்ப வேற செய்யணும்ல நீங்க. லுக்கிங் ஃபார்வர்ட். கண்டிப்பா தமிழ் ஸ்டேட்ல இருந்து கண்டிப்பா நிறைய பேர் உள்ள கொண்டு போனோம். சரிங்களா? உங்களுக்கே தெரியும் எப்படி அங்க இருக்காங்க அப்படின்ட்டு, எனக்கும் தெரியும் ஆபீஸ்ல எப்படி இருக்காங்கன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன புஷ் பண்ண முடியுமோ பண்ணுவோம். அவங்க பண்றதே நம்மளும் பண்ண போறோம். இப்ப ஸ்டெனோலயே வந்து ஹிந்தி ஸ்டெனோ இருக்கு, இங்கிலீஷ் ஸ்டெனோ இருக்கு. அதுதான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா இங்க வந்து மேக்சிமம் நான் வந்து இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ல மேக்சிமம் என்னன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பிஇட் அசஸ்மெண்ட் ஆர்டர், பிஇட் அப்ளிகேட் ஆர்டர், ஐடிஐடி கூட இருக்குல்ல நம்ம இதுக்கு. ஐடிஐடி கூட நம்ம ஸ்டாஃப்ஸ் தான் போறாங்க. ஐடிஐடிலயும் ஸ்டெனோஸ் வந்து அவங்க வந்து ரொம்பவே டெக்னிக்கலா எடுப்பாங்க, கொடுப்பாங்க டிக்டேஷன்ஸ் அவங்க எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ இங்க வந்து ஸோ வேர்ட்ஸ் வந்து ஒரே இதுதான் இருக்கும் நார்மலி.
ஸோ இங்க என்னன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல ஆர்டர் இருக்கிறதுனால இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ டைரக்ட்லி அட்டாச் வித் த ஜேசிஐடி, டைரக்ட்லி அட்டாச் வித் த சிஐடி அப்படின்னும் போது, டைரக்ட்லி அட்டாச் வித் த பிரின்சிபல் சிஐடின்னும் போது அது நம்மளுக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு இது கொடுக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த இது கண்டிப்பா வந்துதான் ஆகணும். சரி, நம்ம புஷ் பண்ணிடுவோம், எல்லாரையும் கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவோம். இந்த லைவ் செஷன் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். வேற எதுவும் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுவோம். உங்க என்னையும் கான்டாக்ட் பண்ண சொல்லிடுவோம். அது நான் தேவைன்னா நான் உங்களையும் கான்டாக்ட் பண்றேன். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஜெய். லாஸ்டா பசங்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்களோ ஒரு சொல்லிருங்க ஸ்வீட்டா. ஆக்சுவலா என்னன்னா, இது இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து ப்ராசஸ் தான். நீங்க வந்து இந்த ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட் இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா ஜாபோடு தான் போவீங்க. அதுக்கு அடுத்து உங்களோட இந்த ஜாப் போனதுக்கு அப்புறம் நீங்க வேற ஜாப் போறதுக்கு உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடும். சோ இது கத்துக்கிட்டாலே ஜாப்னு சொன்னாக்க நீங்க கத்துக்காம இருக்க போறீங்களா? அதுதான் இது. சோ கத்துக்கோங்க. ட்ரஸ்டிங் ப்ராசஸ் நல்லாவே வருவீங்க. ஓகே ஓகே ஜெய், தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி, உண்மையிலே ரொம்ப நன்றி. என்ன போட்டிருந்துச்சு? ஆக்சுவலா நான் வந்து என்ன பண்ணேன்னா கமெண்ட் 2 வீக்ஸ் அர்லியரா நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா? இந்த பேட்ச் எல்லாம் நாங்க இந்த டெலிகிராம் சேனல் இருக்கு, இதுல வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல வந்து ஒருத்தவங்க ஒரு ஆஸ்பிரண்ட் கேட்டிருந்தாங்க, என்ன நான் இத்தனை வருஷமா பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா, எஸ்எஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஸ்டெனோகிராஃபினா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அவருக்கான கண்டென்ட் தான் இந்த வீடியோல நான் இதா இருக்கு. சோ ஹோல் அண்ட் சோல் அவருக்கான கண்டென்ட் தான் இது. சோ அவர் எப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு நோவைஸா இருக்காரு ஸ்டெனோகிராஃபி பத்தி தெரியாம. சோ அதுக்கான கண்டென்ட் பார்த்து பண்ணாருன்னா உங்க டேர்ம்ல உங்க இடியம்ல சொல்லுவீங்களா லட்டு மாதிரி ஒரு இதுன்னு இது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே ஒரு இது கிடைக்கும், ஐடியா இருக்கும். ஓகே 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 ஜெய், உண்மையிலேயே வந்து சரியான ஒரு இன்டர்வியூ. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. ஓகே, அகைன் வி வில் கம் பேக். ஓகே, உங்ககிட்ட கைடன்ஸ்க்கு நாங்க வருவோம். நிறைய பேரை கூட்டிட்டு வருவோம், நிறைய பேரை செலக்ட் ஆகியும் கொண்டு வருவோம். சரிங்களா? ஓகே ஜெய், பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.